الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. وكان النبي صلى الله عليه وسلم الصيام والقرآن يشفعان عند الرحمن، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ-தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானிலே நாம் வைத்திருக்கிற நோன்பை ஏற்று பரிபூரணமான கூலியை நமக்கு தந்தருள்வானாக. எந்தெந்த நோக்கங்களை மனதில் நினைத்திருக்கிறோமோ அது முழுவதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவாக நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஊரில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பொருளாதாரங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே பாதுகாவலாக இருந்து அருள்வானாக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய முதல் குர்பாவை முடித்திருக்கிறோம். பொதுவாகவே அரபியிலே குர்பா ஓதி இருக்கிற காரணத்தினால் நிறைய பேர்களுடைய உடல் மட்டும் இருந்திருக்கும், உள்ளமெல்லாம் அநேகமாக ஊரில் இருந்திருக்கலாம். என்ன சொன்னார்கள் என்பது குறித்து ஒரு அழகான ஆழமான தகவலை இன்றைக்கு இமாமிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டிய செய்தியாக உங்களுக்கு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். ராஜன் வேட்டைக்கு போனார். ராஜன் வேட்டைக்கு சென்றார். போய் இரவு நேரமாகிவிட்டது, திரும்புவதற்கு வழி தெரியவில்லை. தன்னுடைய பணியாளரிடத்திலே சொன்னார், இரவு நேரமாகிவிட்டது, திரும்பி போவதற்கு வழி தெரியவில்லை, அதனால் இந்த குதிரையை இந்த மரத்தில் கட்டி வைத்துக் கொண்டு இங்கேயே உட்கார்ந்து கொள். விழித்துக் கொண்டே யாராவது குதிரையை அவிழ்த்து சென்று விட்டால் நான் அரண்மனைக்கு செல்ல முடியாது. பக்கத்தில் இருக்கிற இடத்திலே நான் உணர்கிறேன். சரி அரசு. ஆனா அவனுக்கு ஒரு சந்தேகம். பகல் முழுவதும் அழைத்திருக்கிறோம், தூக்க வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் கேட்டான். தூக்க வராமல் இருக்கிறதுக்கு அரசு என்ன செய்யணும்? அரசர் சொன்ன பெரும் பிரச்சனையை நினைச்சுக்கோ, அவனுக்கு தூக்கமே வராது. சரி அரசே, நீங்க போய் படுங்க. அரசர் படுத்தா ராத்திரி ஒரு மணிக்கு எழுந்து வளர்க்கிறார். இவன் உறங்கி கொண்டு இருக்கிறானா, வீட்டுக் கொண்டு இருக்கிறானா, முடிச்சுட்டு இருக்கிறான். தம்பி, இப்ப என்னடா நினைச்சிட்டு இருக்க என்று கேட்கிற போது, ஆச்சு இப்ப நான் வானத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறேன். வானத்தில் இருக்கிற இவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிறதே, அதை யாராவது கொண்டு போய் நட்டு வைத்தார்களா, தானாகவே வந்ததா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். சபாசி இது மாதிரியே நினைச்சிட்டு இருக்கேன். அந்த பிரச்சனையை தீர்வே முடியாது. ஒரு 3 மணிக்கு எழுந்து பார்த்தால் அப்பொழுது நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். தம்பி, இப்ப என்ன தம்பி நினைச்சிட்டு இருக்கிற? அரசை, இப்ப வானத்திலிருந்து கடலுக்கு இறங்கினேன். கடல் தண்ணி கூட உப்பாக இருக்கிறதே, யாராவது கப்பலாக கொண்டு போய் உப்பை கொட்டுகிறார்களா, அல்லது தானாகவே உப்பாகிறதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். சபாஸ் இது மாதிரியே நினைச்சிருக்கிறா. ஏன்னா இந்த பிரச்சனை தீராத பிரச்சனை. 5 மணிக்கு எழுந்து பார்த்தால் இப்பொழுது முடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். தம்பி, இப்ப என்னடா பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கிற? இல்ல, கட்டி வச்சிருந்த குதிரை காணாம போயிடுச்சு,
விரும்புவோம். ஆனால் உள்ளங்கள் எல்லாம் எங்கோ இருக்கும். அன்புக்குரியவர்களே, உள்ளங்களை ஒன்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது குறித்த சில செய்திகள். ஷஃபாஅத்தை குறித்து இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளையிலே பரிந்துரை செய்யக்கூடியவைகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த ஷஃபாஅத்து குறித்து நாம் நிறைய செய்திகளை அறியாமல் இருக்கிறோம். நாளை மறுமை கபருக்கு பிறகு மஹ்ஷர் என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் அதை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவான், 50,000 ஆண்டுகள் 50,000 சனா, நாம் இருக்கிற வருடம் எவ்வளவு? 50,000 ஆண்டுகளாகும் அந்த மஹ்ஷர் முடிவதற்கு. 50,000 ஆண்டுகளில் அல்லாஹ்வினுடைய கேள்விகளுக்கு கடுமையாக இருக்கிற பொழுது எதுவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும்? எந்த பரிந்துரைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? இது குறித்த தகவலைத்தான் இன்றைக்கு நாம் பேசப் போகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே பரிந்துரை செய்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். நாம் எல்லாம் தைரியமா சொல்லிட முடியாது, என்னுடைய அமலால் நான் சொர்க்கத்திற்கு செல்வேன் என்று சொல்லுகிற ஒருவர் இருக்கிறாரா? அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்துகள், முதலாளிக்கு அவர் கொடுக்கிற சம்பளத்தை விட அதிகமான வேலை செய்தால் தானே சந்தோஷப்படுவார். அல்லது கொடுக்கிற அளவுக்கு அவர் வேலை செய்ய வேண்டுமே, சம்பளத்தை வாங்கி கொண்டு கையெழுத்து மட்டும் போட்டு விட்டார். அதை எஜமானத்துக்கு தெரிந்தால் என்ன? நம்முடைய நிலையில் இதுதானே. உலகத்திலே பிறந்து விட்டோம், படைப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தலே வணங்குவதற்காக. இந்த 5 நேர தொழுகையை கலா இல்லாமல் தொழுதிருக்கிறோமா? அவன் சொன்ன முறைப்படி நடந்திருக்கிறோமா? பெற்றோர்களை கவனித்திருக்கிறோமா? மனைவி மக்களை நாம் கவனித்திருக்கிறோமா? அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி நடந்தோமா? நாளைக்கு மறுமையிலே நம்முடைய அமல்களை மட்டும் வைத்துக் கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாது. கண்டிப்பாக பரிந்துரை தேவை. இந்த பரிந்துரையை 3 பகுதிகளாக பிரித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரிந்துரை இல்லாமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. பெருமானார் யார் யாருக்கு நான் பரிந்துரைக்க மாட்டேன் என்று சொல்கிறார், அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானார். 10 பேர்களை குறித்து பெருமானார் தெளிவாகவே பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் பரிந்துரைக்க மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ஃபானி லா தனாலு லஹு ஷஃபாஅத்தி அத்தஹானு வல்லஹா. அடுத்தவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறானே, அவனுக்கு என்னுடைய பரிந்துரை இருக்கிறார். ஒருவரை பார்க்கிற பொழுது நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும், குறை கண்ணோட்டத்தோடு பார்க்க கூடாது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவருடைய நிறைகளை பாருங்கள், குறைகளை பார்க்காதீர்கள். ராபியத்துல் வஸலியா ரலியல்லாஹு அன்ஹா தெருவிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் பெரிய தலையிலே கட்டு போட்டுக் கொண்டு செல்கிறார். என்ன கட்டு என்று கேட்டு எழுப்புகிறார்கள். தலைவலியாக இருக்கிறது, அதனால இறுக்கமாக கட்டினால் தலைவலி நீங்கும் என்று கட்டு போடுகிறேன். ராபியத்துல் வஸலியா கேட்டார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு வயது 30க்கு மேலாகிறது, 30 வயது ஆரோக்கியத்தை கொடுத்தான், அதையெல்லாம் வெளிப்படுத்தாமல் ஒரே ஒரு நாள் தலைவலியை கொடுத்ததற்காக அல்லாஹ் கொடுத்து விட்டானே என்று ஒரு முழுக்க சொல்லி காட்டுகிறாரே. எங்க ராபியத்துல் வஸலியா அந்த இளைஞருக்கு பாடம் எடுத்தார்கள் என்பது பெருமானாருடைய ஷஃபாஅத்துக்கு இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் குறை கண்களோடு பார்க்கிற நிலைதான் இருக்கிறது, நிறைகளை பார்க்கிற பண்பாடு இருக்கிறதா? அன்புக்குரியவர்களை எப்படி பார்க்கிறோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை சொல்வார்கள். ஆரம்பிங்கள் எல்லாம் ஒரு நாய் செத்து கிடக்கிறது, எவ்வளவு நாட்டமாக இருக்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், அந்த நாயின் பழி எவ்வளவு வெள்ளையாக இருக்கிறது. இறந்து போன நாயிலே கூட நல்லதை பார்த்தார்கள். இன்னொன்று யாரெல்லாம் உலகத்திலே சபித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நம்முடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சபித்த
பிள்ளையை சபிக்கிறதா இருந்தா கூட யாரெல்லாம் எங்களை ஆபிசாக்கு போயா, யாரெல்லாம் எங்களை ஆய்மாக்கு போயா, அவன் ஜெயல செஞ்சாக்க எப்படி இவனை ஆபிசாக்கு போயா, இவரை ஆய்மாக்கு போயா. அன்புக்குரியவர்களை என்ன அழகான பழக்கங்கள். உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தௌஸ் கூட்டத்தினுடைய தலைவர் வருகிறார். முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போய் ஒரு பெரிய மருத்துவர் துஃபைல், பெரிய மருத்துவர். பெருமானாருக்கு அபூ ஜஹல் எல்லாம் கிளம்பி விட்டிருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஜ்னூன் ஜுனூனியத் ஏற்பட்டு விட்டது, பைத்தியம் ஏற்பட்டு விட்டது என்று ஒரு வதந்தியை கிளப்பினார்கள். அதனால அந்த வைத்தியர் மனோநிலை மருத்துவர் வைத்தியம் பார்ப்பதற்காக வேண்டி மக்காவுக்கு வர்றார். நேர அபூ ஜஹல் சென்றார். முகமது என்பவருக்கு எல்லோரும் பைத்தியம் என்று சொல்கிறாரே, அவருக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும். அபூ ஜஹல் சொன்னா அவர் சாதாரணமான பைத்தியம் இல்ல, அவரை போய் பார்த்தேன்னா நீ அவர் மேல பைத்தியமே போக. இப்படித்தான் ஒரு 5-6 பேர் வந்தாங்க, வைத்தியம் செய்யணும் வைத்தியம் செய்யணும். இப்ப அவரும் கூட சேர்த்து பைத்தியமா இருந்தாங்க. அதனால அவரை எல்லாம் நீ பார்க்க போகாது. இல்லை இல்லை, என்னுடைய வைத்தியத்தால் எதையும் நான் சரி செய்வேன் என்றெல்லாம் சொல்ல. அப்ப கொஞ்சம் பஞ்சை எடுத்து கொடுத்து காதுல வச்சுட்டு போ, நீ பேசுறது அவருக்கு கேட்கணும், அவர் பேசுறது உனக்கு கேட்கக்கூடாது, நீ போய் வா என்று சொல்ல துஃபைல் இப்னு அம்ரி தௌசி, தௌஸ் கூட்டத்தினுடைய தலைவர் செல்கிறார். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிலே அமர்ந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் ஓதினார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார்கள். பஞ்சு மறந்தது, நெஞ்சு திறந்தது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் காபாவிலே கண்மணி நாயகத்தின் கரம் பற்றி இக்ராத்தை தருகிறார். தருவிட்டு சொன்னார், நாயகமே எனக்கு நீங்கள் சில விஷயங்களை கற்றுக் கொடுங்கள், என்னுடைய கூட்டத்திற்கு நான் சென்று சொல்லுகிறேன், தாவா செய்கிறேன், ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறேன். பெருமானார் சொன்னார்கள், ஊருக்கு போனாரு. 6 மாத காலம் என்னென்னவோ செஞ்சு பார்க்கிறாரு. ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரல, ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரல. பெருமானார் 6 மாதம் தோற்று போய் 6 மாதத்திற்கு பிறகு வருகிறார். நாயகமே என்ன சொல்லி கேட்கல, அதனால நீங்க ஒரு லான் செய்யுங்க, வதுவா செய்யுங்க, அந்த கோமுக்கு லான் செய்யுங்க. நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் உயர்த்துகிறாங்க. இந்த கூட்டம் நாசமா போகணும்னு சொல்லி ஒரு கரம் உயர்த்துகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஆதி தௌசா வாஃபுல் வர்ஹம் வஹ்தி, யா அல்லாஹ் அந்த தௌஸ் கூட்டத்தை, இவருடைய கூட்டத்தை இங்கே வரச் செய்வாயாக, அவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பாயாக, அவர்களின் மீது இறக்கப்படுகிறது, அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறது. ஃபதஹ் மக்காவிலே கூட்டம் கூட்டமாக வந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றார்கள். வரலாறு பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கவில்லையே. சாபம் என்பதை பெருமானார் வெறுத்தார்கள். என் ஷஃபாஅத் கிடைக்காது என்றார். யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களுக்கு. இம்ராத்தே ஆமிலியா புகாரியில் உள்ள ஹதீஸ், ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்து திருமணம் முடித்த காரணத்தினால் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும். கல் எரிகிற பொழுது ரத்தம் காலில் வழிகிறது எல்லாம் மீது தெரிகிறது. காலில் வழி ஒரு விபச்சாரியின் ரத்தம் தெரிந்து விட்டதே என்று சொல்ல பெருமானாரை முகமாறி போனது. யாரை பார்த்து என்ன சொன்னார்? நினைச்சிருந்த வெளிப்படுத்தி மனசுக்கலாம்ல, நான் விபச்சாரம் செய்கிறேன் என்று துணிச்சலாக சொல்லி இந்த உலகத்திலேயே தண்டனையை பெற்று மறு உலகத்திலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்த அந்த பெண்ணை பார்த்து காலி நீ என்ன வார்த்தை சொன்னாய்? அந்த பெண்ணின் தௌபாவை பிரித்து கொடுத்தார். மதீனா முழுக்க சாரம் வல்லாத செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொல்பவர்கள் பழிப்பவர்கள் 2 பேர்களுக்கும் சபாத் கிடையாது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஹதீஸிலே 2 பேர்களை இணைத்து பேசுகிறார்கள். இன்னும் 2 பேர்களுக்கு நான் சபாத் செய்ய மாட்டேன் சொன்ன நாயகம், ஒன்று இமாமும் மலூம், வழியெடுக்கிற இமாம், சமூகத்திற்கு கெட்ட கருத்துக்களை மார்க்கத்திற்கு புறம்பானதை சொல்லி வழிநடத்துகிற இமாம். என்னுடைய ஷஃபாஅத் இல்லை.
ஷஃபாத் இல்லை. ஆள் மாறி குடும்பம் இருக்கிறது, ஆனால் அந்த குடும்பத்தின் மீது அக்கறை இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நம்பி மனைவி, மக்கள், பெற்றோர்கள், உறவுக்காரர்கள் என்று இவ்வளவு வளமாக கொடுத்திருக்க அவர்களின் மீது அக்கறைப்படாதவர்கள் என் ஷஃபாத்துக்கு சொல்லுகிறார். குடும்ப அக்கறை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஊர்ல வந்து இவ்வளவு தூரம் படைக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னார். குடும்பத்தை காப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரசூலின் ஷஃபாத்துக்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கியிருக்கிறார். குல்லு ஆலிமின் வாரிக். அன்புக்குரியவர்களே, குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள், அஞ்சாவது அல் காத்திபூன சிலக்கி லா தஹில்லு லஹும் ஷஃபாஅத்தி. உறவுகளை யார் முறித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஷஃபாஅத் இல்லை என்றார்கள் தாராள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காத்திபுல் சொந்தங்களை முறித்து வாழக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது. அவனே செய்து கொண்டிருந்த ஒரு மனிதரை பார்க்கிற மீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாவி என்ற காரணத்திலே முறையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை படிக்காதே மூசா, யாரா எல்லாம் தப்பு செஞ்சுட்டு இருக்கிறானே அவனை போய் படிக்க வேண்டாம்னு சொல்றியே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், அவன் உறவுகளை நேசிக்கிறான் மூசா, அவன் உறவுகளை நேசிக்கிறான். உறவுகளை எந்த நேரத்திலும் அவன் விடுவதில்லை. அவனுக்காக துஆ செய்யுங்கள் மூசா, படிக்காதீர்கள் என்றான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான செயல் எதுன்னா சிலத்துல் அர்ஹாம், உறவுகளை நேசிக்கிறார். யார் உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ, துண்டித்து இன்னைக்கு நிறைய பேர் அண்ணன் தம்பி பேசுறது. சென்னையில 2 பேர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்ணன் மௌத்தாயிட்டாரு. அவருக்கு கவலை சொர்க்கத்தின் பூங்காவனம் பார்க்க போனார். ஊர் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா நிறைய பேர் அந்த ஊருக்கார இருக்கிறாங்க. அண்ணனுக்கு பேரு சென்னையில இறையில்ல கொடைவல்ல. யார் போய் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத மனம் படைத்த வல்லன். தம்பி துபாயிலே கிளீனிங் வேலை செய்து கொண்டிருக்கிறார். 3 பொம்பளை ஒரு பையன். தம்பி வந்து கல்யாணத்துக்கு உதவவே இல்லை. தம்பிக்கு உலகத்திற்கு எல்லாம் கொடுக்கிறார். தம்பிக்கு மட்டும் ஒன்றுமே இல்லை, தம்பி குடும்பத்துக்கு ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை என்பது ஊஞ்சல் மாதிரி எல்லாம் வைத்திருக்கிறார். ஏறியவன் இறங்குவான், இறங்கியவன் ஏறுவான். ஏறியே இருந்தவர்களும் இல்லை, இறங்கியே இருந்தவர்களும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்ற இறக்கத்தோடு தான் உலக வாழ்க்கையை படைத்திருக்கிறார். திடீரென்று அண்ணனுக்கு தொடர் காய்ச்சல். மருத்துவர்களிடத்திலே சோதனை செய்கிற போது பிளட் கேன்சர், ரத்தம் புற்றுநோய். எல்லாத்தையும் சொத்துக்குள்ள விட்டு ரத்தத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் மருத்துவமனைக்கு பார்க்க சென்ற பொழுது அல்லாஹ் அக்பர், அந்த அண்ணனுக்கு தம்பி தான் ஹிதமத் செய்து கொண்டிருக்கிறார். அண்ணனுக்கு தம்பி தான் பணிவிடை செய்கிறார். அண்ணன் தம்பியை பார்த்து அழுகிறார், தம்பி அண்ணனை பார்த்து அழுகிறார். மாறி 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 அழுகிறார். அண்ணன் சொன்ன வார்த்தை, ஹஸ்ரத் அன்றைக்கு நிறைய பணம் இருந்துச்சு, மனம் இல்லை. நிறைய காசு பணம் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் கொடுத்தேன். ஆனா என் தம்பிக்கு கொடுக்கணும்னு மனசு இல்லை. இன்றைக்கு மனம் இருக்கிறது, கொடுப்பதற்கு பணம் இல்லை. நான் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், அவங்க யாருமே என்னை வந்து பார்க்கல. இப்ப என் தம்பி தான் என் ரத்தம் என்னை வந்து பார்க்கணும். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்ச நாள் வாழ்க்கையிலே உறவுகளோடு சேர்த்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அந்த தம்பி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கண்களில் கண்ணீரோடு சொன்னார், எங்க அம்மா மூத்தா போகும்போது 2 விரலை காட்டிட்டு மூத்தா போனாங்க. அண்ணன் தம்பி இருந்தா சேர்ந்திருக்க வேண்டும் என்று என் தாய் சொன்னார்கள். அது நடக்காமல் போய்விடுமோ என்று எண்ணி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் தாயின் துஆவை கபூல் செய்தார். காசு என்ன காசு என்ற எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். என் அண்ணனுக்கு பணிவிடை செய்கிற வாய்ப்பு எல்லாம் கொடுத்தானே, உறவை சேர்த்துக் கொள்ளுகிற வாய்ப்பு எல்லாம் கொடுத்தானே என்று சொல்லுகிற பொழுது அன்புக்குரியவர்களை பார்க்கிறோம். சிலத்துல் ரஹம், இந்த உறவுகளை முறித்து வாழுகிற கலாச்சாரம் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. முதல்ல ஒரு கல்யாணம் சொன்னாக்க 1 வார காலம் 10 நாள் அந்த வீடு ஃபுல்லா விசேஷமாக இருக்கும். இன்னைக்கு கல்யாணம் சொன்னா எத்தனை மணிக்கு 11:30, 11:25,
செய்வேன், ஆனா என் தோழர்களை யார் திட்டுகிறார்களோ அவர்களுக்கு என் ஷஃபாத் இல்லை என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,24,000 பேர்கள் என்னால் வளர்க்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள், என் சஹாபாக்களை யார் குறைகளோடு யார் ஏசுகிற தோணியிலே பார்க்கிறார்களோ அவர்களுக்கு என் ஷஃபாத் இல்லை. சொன்ன நாயகம் கடைசி 4 பேர்களை ஒன்றாக இணைத்து பேசுகிறார்கள். அர்பஅம் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே 4 சின்ஃபில் இருக்கிறார்கள், பிரிவினர்கள். அவர்களுக்கு என் ஷஃபாத் இல்லை. அல் முர்ஜியா வல் கத்ரியா வல் ஜஹ்மியா வல் ராஃபியா, இவர்களுக்கு என் ஷஃபாத் இல்லை. கொள்கை குழப்பத்திலே யார் மாற்றினார்களோ, இவர்களை பற்றி விலாவரியாக சொல்வதற்கான நேரமில்லை. கொள்கை குழப்பத்திலே யார் மாற்றி இருக்கிறார்களோ அவர்களுக்கு என் ஷஃபாத் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நாயகம் யாருக்கு ஷஃபாத் உண்டு, யார் யார் ஷஃபாத் செய்வார்கள்? இரண்டாவது, யாருக்கு ஷஃபாத்தினுடைய உரிமை உண்டு? பெருமானார் ஷஃபாத் செய்வது தனி. உலகத்திலேயே 1,24,000 நபிமார்கள்ல உம்மத்திற்கு ஷஃபாத்தின் உரிமையை கொடுத்தவர்கள் நாயகம் மட்டும்தான். உம்மத்திற்கு ஷஃபாத்தினுடைய உரிமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். அது ஒரு ஹதீஸ், ரொம்ப அழகான ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஜுலுன் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறாரு, யஸ்பஹு லி ஃபிஆம். ஃபிஆம் என்று சொன்னால் பல ஊர்களை எடுத்துக்கொள்ளும். ஃபிஆம் பல கபீலாவுக்கு பரிந்துரை செய்கிற மனிதன் என் உம்மத்திலே ஒருவர் இருக்கிறார். பெருமானார் யாரை சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர், உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாரின் காலத்தில் வாழ்கிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கவில்லை. உவைசுல் கர்னி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கர்னியில் ஒருவர் வருவார், அவர் பெயர் உவைஸ், அவரிடத்தில் உரை, அவரை பார்த்தால் உனக்காக அவரிடத்தில் பாவ மன்னிப்பு நீ தெரிவிக்குள். முதல் ரபியா கூட்டத்தார்கள் அளவுக்கு பாவம் உள்ளவர்களுக்கு அவர் பரிந்துரைத்தால் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல, கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரின் காலத்திற்கு பிறகு ஹஜ்ஜுக்கு யார் வந்தாலும் கண்ணிலிருந்து வந்திருக்கிறீர்களா, கண்ணிலிருந்து வந்திருக்கிறீர்களா, ரஷ்யாவில் ஒரு பகுதி அங்கிருந்து வந்திருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். ஒரு முறை உவைஸ் வந்திருக்கிற செய்திகள் இருக்கிறது. எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். அவர் அரபா மைதானத்தில் தான் இருப்பார். அரபா மைதானம் அவர்தான் என்னைக்காவது ஒன்றாக அரபா, ஆனா ஹஜ்ஜுக்கு வந்த காலம் முழுக்க அரபாவிலே தங்கியவர்கள் உவைசுல் கர்னி. இந்த அரபாவில் ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை. ஒரு மணி நேரத்திற்கு இந்த அரபாவின் ஆற்றல் இவ்வளவு என்றால் என்னுடைய ஹஜ்ஜின் காலத்தில் முழுக்க அரபாவில் கழியிருக்கும். அரபாவில் இருந்தவர்கள் எல்லாரும் கலீஃபாவை பார்க்கதான் போவாங்க. ஆனா கலீஃபா உமர் ரலியல்லாஹு அலியின் கரோடு மனிதனில்லாமை அழைத்துக் கொண்டு பார்க்க செல்கிறார். தொழுகிறாங்க. தொழுது முடிகிற வரைக்கும் கலீஃபா வெயிட் பண்ற. உமர் ரலியல்லாஹு வெயிட் பண்ணி சலாம் சொன்னோம்னா அலைக்கும் ஸலாம், இங்கே எதற்கு வந்திருக்கிறீர்கள் என்று உவைசுல் கர்னி கேட்டாங்க. இல்லை, நான் தான் 2வது கலீஃபா உமர் வந்திருக்கிறேன். இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மருமகனார் அலி வந்திருக்கிறார்கள். உங்களை பார்த்து உங்களிடத்திலே துஆ வாங்குவதற்காக. நீங்கள் கலீஃபா, ரசூலை பார்த்தவர்கள், நான் ரசூலை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு ஆவல் தெரியுமா? ஆனால் பெருமானார் என் கனவிலே தோன்றி நீ உன் தாயை கவனி, என்னை பார்க்க வராதே என்று சொல்லிவிட்டார்கள். உம்மிடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுவதா அல்லது எம்மிடத்திலே நீங்கள் தேடுவதா? இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. உவைசுல் கர்னி, ரசூலின் மீது உங்களுக்கு எவ்வளவு காதல் என்று கேட்கிறார்கள். அலியல்லாஹ் சொன்னாங்க, ரசூலின் மீது எவ்வளவு காதல் இப்படி ஈஸியா கேட்டீங்களே. எங்கள் உயிரை விட, எங்களுடைய உடைமைகளை விட, எங்கள் பெற்றோர்களை விட, எங்கள் பிள்ளைகளை விட ரசூலின் மீது நேசம் பொய் சொல்லுகிறீர்கள் என்றார். ரசூலுக்கு உடல் பொருட்களுக்கு எந்த பொருள் சரியானது கேட்டாங்க. முன்னாடி இருக்கிற பல அறிஞர்கள் காட்டும் போது சொன்னாங்க, பிறகு எப்படி உங்களுக்கு பண் இருக்கலாம் என்றார். ரசூலுக்கு பண் போனதற்கு பிறகு எப்படி உங்களுக்கு பண் இருக்கலாம்? எந்த பணி என்று எனக்கு தெரியவில்லை. எல்லா மக்களையும் உடைத்துக் கொண்டேன். சொல்றாங்க, என்னுடைய உம்மத்திலே ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் ஊர்களுக்கு அவர் பரிந்துரை செய்கிறார்.
ரபியா முகத்திலவங்க ஆண் வளர்ப்பாங்க. அந்த ஆட்டினுடைய ரோமங்கள் அதிகமாக உள்ள ஆடுகளை இந்த இரண்டு கபீலாவோட வளர்த்தாங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க, ரஜுலுல் உம்மதி, என்னுடைய உம்மத்தில் இன்னொரு மனிதர் இருக்கிறார், அல்லாஹு அக்பர் யஸ்பகுல் கபீலா, அவர் போகும்போது சொர்க்கத்துக்கு தனியா போக மாட்டாரு, ஒரு கபீலாவே கூட்டிட்டு போவார், ஒரு கபீலாவே கூட்டிட்டு போவார். சொன்ன நாயகம் யார் என்று சொல்கிறார்கள் தெரியுமா? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா சிறு வயதில் வஃபாத்தான அந்த இளைஞர் சொர்க்கத்திற்கு செல்கிற பொழுது நரகவாசிகளில் ஒரு கௌமுகளை தன் பரிந்துரையால் அழைத்துக் கொண்டுதான் செல்வார். ரஜுலுல் உம்மதி, என்னுடைய உம்மத்தில் இன்னொரு மனிதர் இருக்கிறார், அவர் யார் தெரியுமா? யஸ்பகுல் ஆஷபா, 40 பேர்களை நரகவாசிகளை அழைத்துக் கொண்டுதான் சொர்க்கத்திற்கு செல்வார். யாருன்னு கேட்கிறீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்தான் ஸஅத் இப்னு முஆத். அவரை மரணத்திற்கு அரிசே ஆகியது. அந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா தானாக செல்ல மாட்டார்கள், அஸபா, ஒரு குழுவை நரகத்திலிருந்து அழைத்துக் கொண்டு செல்வார்கள். ரஜுலுல் உம்மதி, என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்பொழுது வாக்கியத்தை கொடுப்பான். ஒரு மனிதர் பெருமானார் பேர் சொல்லவில்லை, பெருமானார் சொல்லாமலே சொல்கிறார்கள், அவர் நரகத்தை பார்க்க செல்வார். நரகத்துக்கு போய் நரகத்தில் இருக்கிற ஒருவரை சுட்டி காட்டி, இவரும் நானும் நண்பர்களாக இருந்தோம், இவரும் நானும் நண்பர்களாக இருந்தோம், இவர் நரகத்தில் இருக்கிறார்களே, ஆனால் அவரோடு சேர்ந்து என்னையும் நரகத்தில் போட்டு விடு என்றார். அவரையும் சேர்த்து என்னையும் சேர்த்து அவரோடு நீ நரகத்தில் போட்டு விடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், அன அர்ஹமுர் ரஹீம், நான் கிருபையாளனுக்கு எல்லாம் கிருபையாளன். அதனால் நீ அவரையும் சேர்த்து நீ யாரையெல்லாம் விரும்புகிறாயோ அவர்களுக்கும் பரிந்துரை செய்து நீ இவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாஃபிதுல் குர்ஆன், நரகம் வாஜிபான தன் குடும்பத்தை சார்ந்த 10 பேர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார். ஹாஃபிதுல் குர்ஆன் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், ஆனால் நம்முடைய இல்லங்களிலே ஒரு ஹாஃபிஸ் உருவாக வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமா? நபிக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். உலகம் 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 உலகம், எத்தனை நாள் உலகத்திலே வாழ்ந்துள்ள போகிறோம். ஆனால் மறுமைக்காக தன் குலம் சிறப்பதற்காக வேண்டி ஒரு ஹாஃபிஸ், அவுரங்கசீப் மாமன்னர் அவுரங்கசீப், அவருடைய பேரப்புள்ள ஹாஃபிஸ் குர்ஆன், அவுரங்கசீபுடைய பேர ஹாஃபிஸ் குர்ஆன். இயற்கையாகவே பிள்ளைகளை விட பேரர்களின் மீது அன்பு கூடுதலாக, இந்த பேரப்புள்ள உள்ளவங்களுக்கு தெரியும், பிள்ளைகளை விட பேரப்பேரர்களை விட அன்பு கூடுதலாக. அவ்வளவு பாசமுள்ள அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி பேரப்புள்ள ஆசா. மன்னர் இளவரசர் வந்து சொல்லுகிறார், அவுரங்கசீபுடைய மகன் வந்து சொல்றார், பாப்பா உங்க பேரை ஹாஃபிஸ் ஆயிட்டார். அவுரங்கசீப் கண்டிக்கவே இல்லை, ஏதோ வேலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு 3-4 நாள் கழிச்சு வந்து மீண்டும், பாப்பா உங்க பேரப்புள்ள ஹாஃபிஸ் ஆயிட்டாரு. கண்டிக்கவே இல்லை. 3வது குர்ஆனை தன் கையாலேயே எழுதுகிற ஆற்றல் படைத்த குர்ஆனோடு தொடர்பு கொண்ட அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ் 3வது போய் குர்ஆனோடு இவ்வளவு தொடர்பாக இருக்கிறீர்கள், உங்க பேரப்புள்ள ஹாஃபிஸ் ஆயிட்டாருன்னு நான் சொல்றேன், முகத்துல சந்தோஷமே இல்லையே. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் பேரை ஹாஃபிஸ் ஆனதுனால எனக்கு என்னப்பா பெருமைன்னு கேட்டாங்க. என் பேரை ஹாஃபிஸ் ஆனதுனால உனக்கு தானே பெருமை, நாளை வறுமையிலே உன்னைத்தான் மகன் பார்த்து சொல்றாங்க, என் பேரை ஹாஃபிஸ் ஆனதுனால உன்னைத்தான் நல்லா நினைப்பான், இவருடைய தகப்பன் எங்கே கேட்பான், தாத்தா எங்கே கேட்க மாட்டான், தகப்பன் எங்கே, அவருக்கு தாஜுல் கிராமா சங்கை என்ற கிரீடத்தை அனுபவிங்கள். அந்த கிரீடம் இருக்கிறதே சூரிய பிரகாசத்தை விட அதிகமான பிரகாசம் கொடுக்கும், உனக்கு தானப்பா அந்த கிரீடம், எனக்கு என்ன, என் மகனா இருக்கிற நீயே ஆபீசரா இருந்தா நான் சந்தோஷப்படுவேன் என்று சொல்ல அந்த இளவரசர் அன்றைக்கே அரண்மனையை விட்டு இறங்குகிறார். 2-3 ஆண்டுகள் பிறகு தகப்பனிடத்தில் வந்து சொன்னார், பாப்பா நானும் ஆபீஸ் ஆனாங்க ஊர் முழுக்க வந்து கொடுக்கிறார்கள்.
இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஐந்தாவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? அல்-ஹஜ், யார் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ, இறைவனுக்காகவே ஹஜ் செய்த ஹாஜி 400 பேர்களுக்கு பரிந்துரை செய்யலாம். அப்ப மனிதனாக ஒரு 5 10 20 செய்திருக்கிறார்கள். பெண்கள் 400 இறைவனுக்காக வேண்டிய இஹ்லாஸாக யார் ஹஜ் செய்கிறார்களோ, அல்லாஹ் அக்பர், குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் 400 பேர்களை நரகவாசிகளை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லலாம். இந்த உம்மத்திற்கு பெருமானார் அள்ளி கொடுத்த எவ்வளவு சிறகைகள் அடுத்த ஹதீஸ், 6வது ஹதீஸை அழகாக சொல்கிறார்கள். அரஃபா மைதானத்திலே நின்று யார் கையேந்துகிறார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அரஃபா மைதானத்திலே நின்று யார் கையேந்துகிறார்களோ அவர்கள் நாடியவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லலாம். அரபாவில நிற்கிற வாக்கியத்தை, அரபாவிலே கேட்கிற வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருமானார். அரபாவிலே நிற்காமல் காபாவை காணாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் யாரையும் ஒத்தாக்காமல் இருப்பானார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழாவதாக சொன்னார்கள், 70,000 பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் என் உம்மத்தில் சொந்தம் நுழைவார்கள். சொன்ன 70,000 பேர்கள் பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சபையில. அது உக்காஷா அடியெல்லாம் இருந்துச்சு, நாயகமே அந்த 70,000 என்னையும் ஒருவராக ஆக்கிக் கொள்ளுங்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உக்காஷா அந்த 70,000 நீங்களும் ஒருவர் உக்காஷா. அடுத்து இன்னொரு சகாபி இருந்துச்சு, நான் நாயகமே, ஒரு வயசுல அபூஹுரைரா என்றே இருக்கிறது, நான் நாயகமே என்று சொல்ல, சபத்த தலிஹா உக்காஷா, ஒருவருக்கு தான் அந்த வாய்ப்பு, உக்காஷா ஊட்டிக் கொண்டார். இந்த 70,000 பேர்கள் இருக்கிறார்களே, பெருமானார் சொன்னார்கள், இவர்கள் ஒவ்வொருவரும் 70,000 பேர்களுக்கு ஷஃபாஅத்தின் உரிமை உண்டு. 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் செல்வார்களே, ஒவ்வொருவரும் 70,000 பேர்களை நரகவாசிகளை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் நம்மை சேர்க்கிறோம். 8வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாம், இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். நாளை மறுமை நாளையிலே ரப்பல் ஆலமீன் பகல் காலங்களில் எல்லா வசதியும் இருந்தது, முன்னால் சாப்பிடுவதற்கான பொருள்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, மனைவி இருக்கிறார், அழகு மனைவி இருக்கிறார், எல்லாம் இருந்தது. ஆனால் உனக்காக வேண்டியே சாப்பிடாமல் இருந்தார், உனக்காக வேண்டியே குடிக்காமல் இருந்தார், உனக்காக வேண்டியே மனைவியை தொடாமல் இருந்தார். ரப்பல் ஆலமீன் இவருக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று நோன்பு பரிந்துரை செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். 9வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அக்பர், அல் குர்ஆன். அதற்கு சொன்னார்களே, குர்ஆன் இரவு நேரத்திலே குர்ஆனை ஓதுகிற பொழுது, இந்த குர்ஆன் சொல்லும் பொழுது தூங்குகிற நேரத்தை உனக்காகவே என் அடியான் திறமைத்தார். அது ஒரு அமலாக வருகிற பொழுது குர்ஆன் இறங்கிய மாதத்தில் உன்னை சங்கைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியே விழித்திருந்து பார்த்தார். குர்ஆன் ஓத தெரியலைன்னாலும் கவலைப்படாதீங்க, அதை பாருங்க, ஒரு பக்கமா பார்த்து புரட்டுங்கள். இது அல்லாஹ்வுடைய வேத உண்மை, இது அல்லாஹ்வுடைய வேத உண்மை, இது அல்லாஹ்வுடைய வேத உண்மை. குர்ஆனை பார்ப்பது இபாதத், இபாதத்துக்கு கூலி சேர்க்கிறது. அதைத்தான் அழகாக சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பகலில் இரவில் அல் குர்ஆனை பார்க்காத பகல் இரவு கிடையாது. ரமணான் வந்துச்சா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், எவ்வளவு இறங்கியதோ அதை பெருமானார் ஓதி காட்டுவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கமளிக்கிறார்கள், ஒவ்வொரு தினமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், எவ்வளவு இறங்கியதோ ஒவ்வொரு தினமும் பெருமானார் அதை ஓதி காட்டுவார்கள். அவ்வளவு ஆற்றல் படைத்தது அல் குர்ஆன். அல்லாஹ் அக்பர். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா குர்ஆனோடு தொடர்பு கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். இந்த குர்ஆனை பரப்புவதற்கு அழகாக சொன்னார்கள், 50 லட்சம் பிரதிகளை கொண்டு குர்ஆன் எடுத்து இன்றைக்கு அரசாங்கம் விநியோகம் செய்திருக்கிறது. எல்லோரும் குர்ஆனை தெரிந்து கொண்டவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்தருள்வானாக. குர்ஆன் ஓதுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த குர்ஆன் பரிந்துரை செய்யும். 10வதாக சொன்னார்கள், அல்லாஹ் அக்பர், யார் இறைவனுக்காக வேண்டியே நட்பு வைத்திருக்கிறார்களோ அந்த நட்பு பரிந்துரை செய்யும்.
வாஹிதுல் மஷ்ரிக் வாஹிதுல் மக்ரிப். ரெண்டு நண்பர்கள் இறைவனுக்காக வேண்டிய நண்பர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு ஷஃபாஅத்தின் உரிமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறார். இந்த 10 பேரும் நம்முடைய உம்மத்தில் இருந்து ஷஃபாஅத் செய்ய தகுதியானவர்கள். மூன்றாவது கட்டத்திற்கு வருகிறேன். பெருமானார் யார் யாருக்கு ஷஃபாஅத் செய்வார்? அன்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தை பெற தகுதியானவர்கள் யார் யார்? அன்பிற்குரியவர்களே, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தை பெற தகுதியானவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலில் என்னுடைய ஷஃபாஅத் யாருக்கு என்றால் அஹ்லே மதீனாவுக்கு என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லே மதீனாவுக்கு, மதீனாவாசிகளுக்கு தான் நான் பரிந்துரை செய்வேன். மதீனாவாசிகள் ஒருவரை கூட நான் நரகத்திற்கு அனுப்ப விட மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கனிமத் பொருள் வருது, பெருமானார் பிரிச்சு கொடுக்குறாங்க. முஹாஜிர்களுக்கு எல்லாம் கனிமத் பொருள் கொடுத்தாங்க, அன்சாரிகளுக்கு கொடுக்கல. ஏன்னா பொதுவாகவே இருக்கிறதான கொடுக்குற ஆளுக்கு நம்ம கொடுக்க மாட்டோமே பேரு. அவரை கொடுத்துருக்குற அவர் போய் கொடுப்பாங்களா? அன்சாரிகள் கொடுத்தே பழக்கப்பட்டவர்கள். பெருமானார் கொடுக்கல. அதில் ஒருத்தர் எதிர்த்து கேட்டார், யாருமே முஹாஜிர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்களே, எங்களுக்கு கொடுக்கலையே. பெருமானார் சுசகமாக அன்சாரி தலைவர்களை பார்த்து சொன்னார்கள், முஹாஜிர்களுக்கு மக்காவாசிகளுக்கு பொருளை கொடுத்திருக்கிறேன், மதீனாவாசிகளுக்கு நான் என்னை கொடுத்திருக்கிறேன். நீங்கள் என்னை எடுத்து செல்லுங்கள். ரசூலுல்லாஹ் வாழ்கிற காலத்திலேயே நாம் இங்குதான் அடக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லிவிடுகிறார். அவங்க எல்லாம் எல்லாத்தையும் எதிர்த்து போட்டு போடல, ஆனா நான் என்ன கொடுத்தார்கள். அல்லாஹ் அக்பர். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யஹ்சான் உபகாரிகளை பெருமானார் என்றைக்கும் மறந்ததே இல்லை. இன்னைக்கு நாம உபகாரிகளை சாதாரணமா மறக்கிறோம். ஒரு பெரிய பாடத்தை பெருமானார் இதற்குள்ளே வைத்திருக்கிறார்கள். ஒரு சின்ன உபகாரம் செய்தால் கூட அதற்கு பிறகு உபகாரத்தை செய்த நாயகம். ஒருத்தர் பால் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு, செய்கிறது எல்லாம் தான் பால் கொடுத்தாங்க. ரசூலுக்கு ஒரு பால் நம்ம எல்லாம் பார்த்தோம் சொன்னா டீ கொடுக்குற மாதிரி இல்லையா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு பால் கொடுக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சின்ன உபகாரத்திற்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜமீலு வாதின் ஜமால். அல்லாஹ் இவரை அழகாக்குவாயாக, இந்த அழகை நிரந்தரமாக்குவாயாக. ஒரு வாயினால் கொடுக்க அழகாகவே இருந்தார். தொண்ணூத்தஞ்சு வயசு 16 வயது இளைஞரை கொண்டிருப்பார். முடி கருக்கவில்லை, நாய் நகைக்கவில்லை. ஒரு சின்ன உபகாரத்துக்கு இவ்வளவுனா அன்சாரிகள் செய்த பெருமாரம், அன்சாரிகள் செய்த பெருமாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தக்க வைத்து பெருமானாரை அரசராக பார்த்தவர்கள் அன்சாரிகள். இழுகிற நன்மைகளுக்கு அப்படியே கட்டுப்பட்டவர்கள் அன்சாரிகள். தன் மனைவியை தலாக்கு விட்டு மனம் முடித்து கொடுத்தார்கள். உலக வரலாற்றில் எதுவுமே நடக்காத வரலாறு. எவ்வளவு பெரிய உபகாரிகளுக்கு பெருமானார் கொடுத்த பரிசு என்னை நான் கொடுத்து விடுகிறேன். முதலில் என் ஷஃபாஅத் என் அன்சாரிகள், மதீனாவாசிகளுக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா. பாபப்பள்ளி நான் பார்த்தேன். யாராவது ஒரு ரக்காத் தொழுதா அல்லாஹ் இவனுக்காக 10 ரக்காத்தின் நன்மை எழுதுறான். சொல்ல நோம்புக்கு ரஜிக்கு எதுக்கும் இல்லை. ஆனால் என் மீது ஒரு ஸலவாத்தை சொன்னார், அல்லாஹ்வே 10 ஸலவாத்தை சொல்கிறான். சொன்ன நாயகம் அல்லாஹ் 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 தீமைகளை அழிக்கிறான். வஜபத் லஹும் ஷஃபாஅத்தி. ஸலவாத்தை சொன்னவர்களுக்கு என் ஷஃபாஅத் வாஜிபாகி விட்டது என்றார். ரசூலின் மீது ஸலவாத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அக்பர் என் ஷஃபாஅத் வாஜிபாகி விட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் நாம நினைக்கும் போது சின்ன உபகாரத்துக்கே பரிசு கொடுக்கிற நாயகம் நம்மை நினைக்காமல் போவார்களா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாம் ஸலவாத்தை சொல்லி இருக்கிறோம். ஹஜ்ஜில கீழக்கரையை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்க, இன்னும் மனசுல நெஞ்சில இருக்கிற 72 லட்சம் ஸலவாத்தை
ரசூலுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரு பெண் 72 லட்சம் பெருமானாரை சந்திக்க சென்ற பொழுது பெருமானாரின் கௌலாவுக்கு முன்னால் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஸபியல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாயகமே வஜத்தி, என் பாட்டனே, ரசூலின் குடும்பத்தை சார்ந்தவர்கள், என் பாட்டனே உங்களின் மீது 1 கோடி ஸலவாத்தை ஓதி வந்திருக்கிறேன். 1 கோடி ஸலவாத்தை. என் பாவங்கள் கடலின் மழையை விட அதிகமாக இருக்கிறது. என் பாவங்கள் மழையின் துளியை விட அதிகமாக இருக்கிறது. என் பாவங்கள் மரத்தின் இலைகளை விட அதிகமாக இருக்கிறது. நீங்கள் மட்டும் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரைக்கவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாக சொன்னது வழிமார்களின் தலைவர். பண்புக்குரியவர்களை எப்படி பார்க்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது எவ்வளவு ஸலவாத்தை சொல்லுகிறோமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத் வாஜிபாகிவிட்டது என்கிறார். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பாங்குக்கு துஆ சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஷஃபாஅத் வாஜிபாகும். பாங்கு கேட்டவுடன் துஆ, அல்லாஹ் தஆலா தாவத்தி தாமா வஸலாத்தி காயிமா ஆதி சய்யித்னா முஹம்மதின் வஸீலா. வஸீலாங்க சொர்க்கம் ஒரே சொர்க்கம் தான். அன்புக்குரியவர்களே, வசீலாங்கிறது ஒரு சொர்க்கம். நாளைக்கு மறுமை நாளையிலே நபிமார்களிலே ஓட்டெடுப்பு நடக்கும் அந்த சொர்க்கத்துக்காக. எந்த நபிக்கு அந்த சொர்க்கத்துக்கு கொடுக்கிறது? வசீலா. அல்லாஹ் ரஹ்மான் சொல்லுவான், எந்த உம்மத்து அந்த நபிக்கு கேட்டதோ அந்த நபிக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு பாருங்கள், எலெக்ஷன் மாதிரி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்தான் என்னுடைய வாழை எம்பியாக முடியும். அதே மாதிரி மக்களிடத்தில் அந்தந்த கௌமுகளிடத்திலே கேளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகள் எத்தனை பேர் மூசாவுக்கு வசீலா தெரிவிக்கிறார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுல எத்தனை பேர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வசீலா தெரிவிக்கிறார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுல எத்தனை பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிவிக்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எனக்காக என் உம்மத்து அத்துணையும் யாரெல்லாம் மாங்குதுவாவை கேட்டு ஒரே ஒரு முறை வாழ்ந்தாங்க, மாங்குதுவாவை கேட்டு அந்த துவாவுக்கு பதில் சொன்னார்களோ, எனக்கு வசீலாவை பெற்று தந்தவர்கள் இல்லையா, அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை பெற்று தர முடியுமா? வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, என் ஷஃபாஅத் வாஜிபாகிவிட்டது. இன்னும் நிறைய பேருக்கு வருத்தமான செய்தி, பாங்குதுவா தெரியாது. அதனால இன்னைக்கே முடிவு செய்திருக்க, இந்த ரமணான்ல பாங்குதுவாவை கற்றுக்கொள்ள வேண்டும். பாங்குதுவா சின்ன துவா, பெருமானாருடைய ஷஃபாஅத்தை பெற்று தருகிற துவா. நிறைய பேருக்கு இயற்கையாகவே அந்த பழக்கம் ஆயிடுச்சு. அரபிகளை தெரிந்து கொள்ள வேண்டிய, இன்றைக்கு அரபியில இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நம்ம அஞ்சலியெல்லாம் பார்க்கிறோம், நம்ம ஒன்று சொல்லிக் கொடுப்போம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அரபியோட தொடர்பே இல்லை. சபா பருவாவோட சரி செய்யும் போது இந்த தைலம் அப்படின்னா பின்னாடி கேட்டக்கூடாது. பின்னாடி கேட்டா இந்த தைலம் மாலா தைலம், மாலா தைலம், இங்கே எங்க தைலம் வந்துச்சு, தைலம் தைலமா போச்சு. அன்புக்குரியவர்களே, அவர் பாங்குதுவாவை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஷஃபாஅத் வாஜிபாகிவிட்டது. தாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நான்காவதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கு தெரியுமா என் பரிந்துரை இருக்கிறது? மன் ஹஃபித மின் உம்மத்தி 40 ஹதீஸன் மின் சுன்னத்தி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. 40 ஹதீஸை யார் மனனம் செய்கிறாரோ அவருக்கு ஷஃபாஅத் வாஜிபாகும். 40 ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, சின்ன சின்ன ஹதீஸ்கள், அபூர் முஸ்லிமா, சின்ன சின்ன ஹதீஸ்கள். 40 ஹதீஸ்களை யார் மனனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஷஃபாஅத் வாஜிபாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நம்மிடத்தில் எத்தனை ஹதீஸ்கள் மனமாக இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, யோசிச்சு பாருங்க, எத்தனை ஹதீஸ் நமக்கு தெரியும்? அஞ்சாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப அஹ்லபைத்தி, ரசூலின் குடும்பத்தார்களை யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஷஃபாஅத். ரசூலின் குடும்பத்தை எப்படி பிரியப்படும் தெரியுமா? அல் முக்ரிமின், அவர்களுக்கு சங்கை செய்ய வேண்டும். அஸ்ஸாஇ பிஹவாதிஹிம், அவர்களுடைய தேவை ஏற்பட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும், அதற்காக முயற்சிக்க வேண்டும். அல் காதி லஹும் அம்ரஹும், அவருடைய எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அல் முஹிப்பு லஹும் பிகல்பிஹிம் வ பிலிசானிஹிம், நாவால் மட்டும் புகழ்வதல்ல, உள்ளத்தால் அவர்களின் மீது அளப்பரிய
வேண்டி தியாகத்தை செய்கிறார்களோ அல்லாஹ் அந்த நசீபை அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திச்சு யார் பெருமானாருக்கு சலாம் சொல்கிறார்களோ, என்ன சந்திக்க மாட்டாங்களா இல்லையா, அவங்களுக்கு நான் கொடுக்கிற பரிசு தெரியுமா, என்னுடைய ஷஃபாஅத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக 7வதாக சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 ஹரமைன் ஷரீஃபைன் யார் மௌத்தாகிறார்கள் வஜூதஹு ஷஃபாஅத். ஹரமைன் ஷரீஃபை மக்காவிலேயோ மதீனாவிலேயோ யார் மௌத்தாகிறார்களோ அவர்களுக்கு ஷஃபாஅத் வழங்கப்படும். அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, நாம் பார்த்த ஒரு நிகழ்வு, மனதை தோன்ற ஒரு நிகழ்வு. திருப்பூர்ல இருந்து ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணுடைய போறார். ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண் ரவுலாவுக்கு போகணும். பெண்கள் ரவுலாவுக்கு சொல்றது ரொம்ப கஷ்டமான வேலை. மதீனாவில் ரவுலாவுக்கு போகணும் கஷ்டப்படுறாங்க. மதீனாவிலே இருந்த ஒரு கடையில் இருக்காரு. நல்லா கபடாவில் கலக்க செய்யறது போனாங்க. அவருக்கு நிறைய செல்வம் இன்றைய வரைக்கும் ஒரு செல்வம் செய்கிறார். கொண்டு போய் உள்ள விட்டார். அந்த அம்மா பொழுது வந்துச்சு. ஊருக்கு கிளம்புகிற பொழுது செய்தி வருகிறது, அந்த அம்மா மௌத்தாகி விட்டது என்று செய்தி வருகிறது. மனிதர்களே அழைக்கப்படுகிறது. அங்கே அழைக்கும்போது சின்ன பிள்ளைகள்லாம் வந்து பெரியவங்களோட சேர்த்து அழைக்கலாம். இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்கு. அப்ப அந்த அம்மா ஊரை சேர்த்து ஒரு சின்ன பிள்ளையை சேர்த்து அழைக்காச்சு. ஊருக்கு சென்று விசாரிக்கிற பொழுதுதான் தெரிகிறது அந்த அம்மா இட்லி விட்டு தொழில் செய்கிறது. வெறும் இட்லி வியாபாரம். அச்சுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலாவிலே தொழ வேண்டும் என்ற ஆசை. அந்த அம்மா கடைசி வரைக்கும் கேட்டது, குழந்தை இல்லாத அந்த பெண். ரவுலாவில் எனக்கு குழந்தை இல்லையே, குழந்தை இல்லை. அல்லாஹ் ரவுலாவில் அந்த பூமியிலே இருக்கிற பொழுது இல்லை, இறக்கிற பொழுது ஒரு பிள்ளையோடு சேர்த்து அல்லாஹ் ரவுலாவில் உள்ளே வைத்தானே என்றோர் அல்ல. இன்றைக்கு நடக்கிற செய்திகள். அன்புக்குரியவர்களே, யார் அங்கே வஃபாத்தாகிறார்களோ வஜபத்துல் ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத் வாங்கிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் குழந்தை இல்லாமல் ஃபரத்தாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லையோ, நீ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு நான் பரிந்துரை செய்வேன், அவர்களை சொர்க்கத்தில் அழைத்துச் செல்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9வதாக சொன்னார்கள், என்னுடைய பரிந்துரை இருக்கிறது, சொர்க்கவாசிகளுக்கு நான் பரிந்துரை செய்வேன், சொர்க்கவாசிகளுக்கு நான் பரிந்துரை செய்வேன், அதனால் அவர்களுடைய தரஜா உயர்த்தப்படும். கடைசியில் நாகநபி 10வதாக ஷஃபாஅத்துல் உதுமா, மஹ்ஷர் மைதானத்திலே எல்லோரும் நபிமார்களிடத்தில் வருவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வருவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நான் ஏற்கனவே கோதுமை கட்டி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அல்லா கோபமா இருக்கிற நேரம், முதலாளி கோபமா இருக்கிற நேரத்துல போய் டீ கேட்க போவார, மேனேஜர் கேட்பாரு, எப்படி இருக்கிற முதலாளி, எப்படி என்ன மூடில் இருக்கிற, நல்ல